பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை பற்றி தியானிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? ஆமாம். காலையில் நம்ம பேசியிருந்தோம் இந்த முக்தி அடையை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் காலை வணக்கம். இரண்டாவது, எல்லா இந்து சகோதரர்களுக்கும் நற்செய்தியை சொல்லணும்னு நான் வந்திருக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன அப்படின்னா, முக்தி அடைவதற்குள்ள வழி என்ன அப்படின்றது தான். முக்தி அப்படின்றது பிறப்பு இறப்பு, அதை தாண்டி பரமன் அடி சேருவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா நம்மளை உருவாக்குனவர்கிட்ட போய் சேருவது. அது எல்லா மனிதரும் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. முக்தி அடையணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரீரம் அங்கே இதான பிறகு இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு திரும்ப ஆமா, அந்த ஆத்மா வந்து கொடுத்த ஒரு இடத்துல போகும். அதான் முக்தி. என்ன இவர் சாவை பத்தி பேச வந்திருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. இது சாவிலும் மேலானது. ஏன்னா 70 வருடம் தான் ஒரு அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். 70 வருடம் தான் ஒரு மனிதனுக்கு. 70-80 வருடம் தான் ஆயுசு. அதுக்கப்புறம் அவன் எங்க போறான்னு ஒரு மனிதனுக்கு தெரியல அப்படின்னா அவன் ஒரு அறிவில்லாதவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதன்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்து நண்பர்கள் அவங்களோட நம்பிக்கையை நான் முதல்ல சொல்றேன். சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அந்த வழிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் விளக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்போ முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க, பட் எல்லாரும் அடைவது கிடையாது. ஏன்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனா இருக்கிறவன் அப்படின்னா, அதாவது தர்மம் அதர்மம் இது ரெண்டையும் பகுத்தறியக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறவன் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, மமதை தியாகம் அப்படின்னா நான் எனது அப்படின்ற அந்த அகந்தை இல்லாம வாழ்றது. மூன்றாவது அப்படின்னா ஆசை பற்றி இல்லாம வாழணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வைராகியம். ஆசை பற்றி எந்த இதுவும் அதெல்லாம் தொடர்ந்து வாழணும். அதுதான் துறவிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? நாலாவது வந்து எந்த ஒரு இன்பமானாலும் ஒரு துன்பமானாலும் சமநிலையில எடுத்துக்கொள்வது. எமோஷன்ஸ் அதுல இருக்காது அவங்களுக்கு. ஐந்தாவது காரியம் அப்படின்னா ஆத்ம அறிவு. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி இந்த மனிதனை விட்டு பிரியும் போது, இந்த உடலை விட்டு பிரியும் போது அவன் ஒன்றும் இல்லை அப்படின்றது புரிந்து கொள்வது. இரண்டாவது அதுலேயும் இருக்கு ஒரு பங்கு. இந்த ஆவியை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னதும் அவனுக்கு தெரியும். அதுதான் அப்படி இருக்கிறவன் மட்டுமே தான் முக்தி அடைய எலிஜிபிளா இருக்கிறான். எலிஜிபிள்னா அந்த பாதையில அதுக்கு இன்னும் சில காரியங்கள் செய்ய வேண்டும். அது மட்டும் போதாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. என்ன அப்படின்னா பக்தி யோகா. பக்தி யோகா அப்படின்னு சொல்லும்போது இறைவனிடம் முழுமையாக சரணடைகிற ஒரு காரியம். சரியா? இரண்டாவது அப்படின்னா கர்ம யோகா, தன்னலமற்ற சேவைகள் செய்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். ஞான யோகா அப்படின்னா வேதங்களை கற்றுக்கொள்வது. இன்னைக்கு உள்ள அநேக ஆட்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, வேதங்களுக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது. அது ஒரு பெரிய குறை. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம எந்த நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம் அப்படின்றதும் அதுல என்ன இருக்குன்றதும் தெரியாம இருப்பதுன்றது ஒரு பெரிய குறை. இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். வேத ஞானம் உடையவர்களா இருக்கணும். அப்ப வேத ஞானம் இல்லாதவர்கள் முக்தி அடைய வாய்ப்பே இல்லை. ஆமா, வேத ஞானம் உடையவர்களா. ஞான யோகா அடுத்து சொன்னாங்கன்னா ராஜ யோகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுல என்ன அப்படின்னா தியானம், மனநிலை ஒருமைப்படுதல் அப்படின்றது தான். முக்தி அடைவதுல சில வகைகளும் இருக்கு. முக்தியில என்ன அப்படின்னா சாலோக்கியம். சாலோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவனிடத்தில் அவருடைய உலகத்துல நம்ம வாழ்றது. சரியா? அடுத்து சாமீபியம். சாமீபியம் அப்படின்னு சொல்லுவது இறைவனோட நெருங்கி வாழ்வது அப்படின்றது. சாரூபியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இறைவன் போலவே அவருடைய கேரக்டரை நம்ம வெளிப்படுத்துவது. சாயுஜ்யம்னு சொல்லும்போது இறைவனோடு இரண்டரை கலந்தல். இரண்டரை கலந்தல்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது. அதுதான் நம்ம துறவிகள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு. இந்த உலகத்தை முற்றிலுமா நம்ம பார்க்கும்போது உலகத்தை வெறுத்து இறைவனோடு ஒத்து இருக்க வேண்டும் அப்படின்றது. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்ற ஒரு காரியம் அதுல வெளிப்படுது. அப்போ எந்த சாதாரண மனிதனும் முக்தி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாட்டி, இப்போ அநேகர் வந்து தவறான உபதேசங்கள் எல்லாம் சொல்றாங்க. என்னது, இந்த கர்மங்களை செய்யுங்க, இதை செய்யுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே செய்யும் போதுதான் அவன் மனிதன் வந்து கடவுளுக்கு அவருடைய அந்த பரிசுத்த நிலைமைக்கு ஆகிறான் அப்படின்றது தான் சொல்ல வருது.
அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த முக்தியை அவர் இப்போ கிட்ட போக வேண்டிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில். சரியா? இப்போ எல்லாருக்கும் இதனால தான் கிடைக்காதது, எல்லாருக்கும் கிடைக்கவும் முடியாது. இப்படி பார்த்தோம்னா எந்த மனிதனும் அடைய முடியாது. இந்த கண்டிஷனில் நம்ம பார்த்தோம்னா யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மனிதனுக்குள்ளேயும் பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அகந்தை இருக்குது, இன்னும் பாவங்கள் என்னென்னமோலாம் இருக்குது. பலவித பாவங்கள் இருக்குது. இன்டர்நெட்ல இருந்து வர்ற பாவங்கள் இருக்குது, ஒளிவு மறைவுகள் இருக்கிற பாவங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பாவங்களெல்லாம் இருக்க விட்டு நான் முக்தி அடைவேன்னு சொன்னால் அது போய் கண்டிப்பாக நடக்காது. அதுதான் அதில் உள்ள உண்மை. செல்வத்தில் எல்லாம் தலையான செல்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்வி. நமக்கு தெரிந்திருக்கணும், அநேக காரியம் எல்லாருக்கும் வரணும், கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் அது புரிதல் வரும். புரிதல் இல்லை அப்படின்னு வரும்போது இப்போ அநேகரிட நான் பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன என்ன நம்பிக்கையில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் பரம்பரையாக வாழ்ந்துட்டே இருக்கிறோம். எங்கள் அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னாங்க அப்படின்றது தான். மற்றபடி அவங்களுக்குன்னு ஏதாவது காரியங்கள் நம்ம புதுசாக கேட்க போனோம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ முக்தி அடையும் காரியத்தில் சில தடைகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லும் வாரண அமைப்பு அப்படின்றதுல ஒரு காரியம் இருக்குது. அதில் 4 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்கள் இல்லையா, அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க தான் கர்மங்கள் காரியங்கள் எல்லாம் பூஜைகள் காரியங்கள் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க. இனி அவங்க தான் அதிகமாக வேதங்களை குறித்து அறிவுள்ளவங்களா இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அல்ல, இருக்கலாம். அடுத்து இருக்கிறது சத்திரியா. சத்திரியான்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாரியர்ஸு, கிங்ஸு, அப்புறம் மந்திரிகள், இந்த மாதிரி. சரியா? அதுக்கு கீழே வரும்போது தான் வைஷ்யா அப்படின்னு வருது. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபார்மே, பெரிய லேண்ட்லார்ட்ஸு, மர்ச்சன்ட்ஸு, அந்த மாதிரி ஆட்கள். சரியா? அதுக்கு கீழே சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்க ஹெல்பர்ஸு. அதுக்கு கீழே அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தபடி யார் இறைவனோடு கிட்டி இருக்கிறாங்களோ, பக்கத்தில் இருக்கிறாங்களோ, அவரோட நெருங்கி பழகிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த முக்தி அடைய முடியும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த வாரண அமைப்பில் மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்தபடி பார்க்கும்போது முக்தி அடைய முடியும் இல்லையா? மேலே இருக்கிறவங்க யார்? பிராமணர்கள் மட்டும் வேதங்களை படிக்கிறதும். ஆமாம், அவங்க டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்மங்கள் பூஜைகள்லாம் செய்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அடைய முடியும். அப்போ கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பலவித தொழில் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் போவாங்களான்னா இல்லை. முக்தி அடைய முடியும்னா முடியாது. அப்போ அதில் ஒரு டெஃபினிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, மறுபிறவி, இன்னொரு பிறவி எடுத்து வராங்க. அப்போ மறுபிறவியில் நீங்கள் பிராமணர்களாகவோ அந்த மாதிரி ஏதாவது வந்தாதான், அவங்க இதில் வந்தால் தான் முக்தி அடைய முடியும். அவங்களுடைய வாழ்க்கை முடியும் போது முக்தி அடைய முடியும் அப்படின்றது. மற்றவங்க எல்லாம் அப்போ அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அதில் கருத்து. அந்த கருத்து அப்படி தான் வருது. வரண அமைப்பில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க, முக்தி பெறுவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதில் அவதாரங்கள் சிலரை நம்ம பார்க்கலாம். அந்த அவதாரங்கள் ஏதாவது செய்கிறாங்களா, அந்த முக்தி அடைவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அதில் என்ன அப்படின்னா, முதலாவது அவதாரம் அப்படின்னு வரும்போது மத்சியா அப்படின்னு சொல்லும்போது மச்ச அவதாரம். அவர் என்ன செய்கிறாரு, மீன் வடிவில் வர்றாரு. ஹயாக்ரீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மர் அவர்கிட்ட இருந்து அவருடைய வேதத்தை என்ன பண்ணிடுறாங்களா, வேதங்களை திருடி சென்று கடலுக்கு அடியில் வச்சிடுறாங்க. அதனால என்ன பண்ணுகிறாருன்னா, ஒரு மீன் வடிவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வெள்ள அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கும் சத்தியவிரதன் அப்படின்ற ஒரு அரசருக்கும் அதை அறிவிச்சு அவங்களையும் காப்பாற்றி அந்த வேதத்தையும் காப்பாற்றுறான். இரண்டாவது அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா கூர்மா. சரியா? இது என்ன அப்படின்னா ஆமை வடிவில் உள்ள அந்த அவதாரம் எதுக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர், அவர் அவருடைய சாபத்தினால தேவர்களுக்கு பலன் இல்லாமல் போயிட்டு அவங்களுடைய அமிர்தம் எடுத்தாதான் அவங்களுடைய பலன் திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை கடலை கலக்கி, பார்க்கடலை கலக்கி
இதுலேருந்து அமுதம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதம் எடுக்கும்போது அந்த மலை என்ன செய்யுதான் கீழே இறங்கிட்டே போயிடுமா அது பாரத்தினால. அப்போ இவர் ஆமை வடிவில் வந்து மலையை தாங்கி நிப்பாட்டினாரு. அப்போ அதனால அமிர்தம் கிடைச்சது அப்படின்றது. அப்போ அந்த அமிர்தம் கிடைக்கிறதுக்காகவும் தேவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்காகவும் அந்த வடிவம் எடுக்கும். அடுத்த அவதாரம் வாரகா அப்படின்னா என்ன அப்படின்னா காட்டுப்பன்றி முகமும் மனித உடலும் அப்படின்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா ரண்யாட்சன் அப்படின்ற ஒரு அசுரர் என்ன பண்றாருன்னா தவம் இருந்து வரத்தை கட்டிக்கொண்டு பூமியை அபகரித்து தண்ணி கடியில் வச்சிடுறாராம். அப்போ அதை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, பல வருடங்கள் போராடி அந்த வடிவில் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா பல வருடங்கள் போராடி அந்த பூமியை மீட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 4வது அவதாரம் பார்க்கும்போது நரசிம்மம் அப்படின்னா சிங்கத்தின் முகமும் மனித உருவம். இதுல என்ன அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ரண்யாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் அவர் என்ன பண்றாருன்னா ரண்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தம்பி கொல்லப்பட்டதை நினைச்சிட்டு கோபம் கொண்டு என்ன பண்றாரு தவம் இருந்து வரங்களை வாங்குறாரு. வரம் எப்படி அப்படின்னா மனிதனாலும் மிருகத்தாலும் பகல் இரவு, அதுக்கப்புறம் போகும்போது வரும்போது அதே போல என்ன சொல்லலாம் ஆயுதங்களினால நிலத்துல எல்லாம் சாவு அவருக்கு வரக்கூடாதுன்ற ஒரு வரத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த அவதாரம் என்ன பண்றாரு போயிட்டு இது 2 முகமும் சிங்கமும் உடம்பு சரீரம் வந்து மனிதனமா இருக்கிறதுனால மிருகத்திலையும் வராது மனிதன்லையும் வராது. அதே போல இரவும் இல்லை பகலும் இல்லை சாயங்கால வேளையில போயிட்டு எந்த ஆயுதங்களினால இல்லாமல் நகத்தினால கொல்லுறாரு அப்படின்றது. அப்போ அந்த அசுரனை கொல்றதுக்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. 5வது அவதாரமாக வாமனா அப்படின்னு சொல்லும்போது மகாபலி அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி என்ன செய்யறாரு உலகத்தை பிடிச்சடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மொத்தத்தையும் இது பண்றதுக்காக கான்கர் பண்றதுக்காக நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இவருடைய அகந்தைய கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குள்ள மனிதராக ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா அதான் வாமனா குள்ள மனிதராக வந்துட்டு எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரும் சரி 3 அடி நிலம் தானே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாராம். கொடுக்கும்போது 1 அடியினால பூமியை அளந்துடுறாரு. இன்னொரு பாதம் வைக்கும்போது வானத்தை ஃபுல்லாக அளந்துடுறாராம். அடுத்து பாதம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, 3வது அடி வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த 3வது அடிக்கு அவருடைய தலையை காட்டுறாரு. அப்போ அந்த தலையில் அவர் வச்சுட்டு முதிச்சு பாதாளத்துக்கு அனுப்பிடுறாராம். அதுதான் அந்த ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலெல்லாம் கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் கேட்பாரு எனக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது என்னுடைய பிரஜைகளை பார்க்கறதுக்காக அனுமதி கொடுங்க. அப்போ அவர் வர்றது தான் அவங்க ஓணமாக கொண்டாடுறாங்க. 6வது அவதாரம் பார்க்கும்போது பரசுராம அப்படின்னா பரசு அப்படின்றது ஒரு ஆயுதம். தன் தந்தையை கொண்ட கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி ஒருவரையும் அவங்களுடைய 21 ராஜாக்களையும் அழிக்கிறதுக்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. ராம அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா வனவாசம் போகிறாரு 14 வருடம். அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா சீதை திருமணம் பண்ணியிருக்கிறார். சீதையை வந்து ராவணர் கடத்திட்டு போயிடுவார். அந்த கடத்திட்டு அவங்கள காப்பாற்றிட்டு வர்றதுக்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது இல்லையா. 8வது அவதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலராமா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கு துணையாக நிற்கிறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்தவராக வராருந்தோம். அது மட்டும் இல்லை கம்சன் அப்படின்ற ஒரு அரக்கனை கொள்றதுக்காகவும் ஒரு அந்த அவதாரம் நடக்குது. அடுத்து 9வது அவதாரம் என்னன்னு பார்க்கும்போது கிருஷ்ண அவதாரம் அதே தான். அவருடைய மாமனாக இருக்கிறவர் தான் அந்த கம்சர்ன்றவர். அவரை அழிக்கிறதுக்காக தான் அப்போ அந்த 2 அவதாரங்களும் எடுக்கப்பட்டது. சரி, இனி 10வது அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா என்னது இனி நடைபெற போகிறது என்ன நடக்க போகுது அப்படின்றது அதில் ஒரு அவதாரம். இப்போ நம்ம பார்த்த 9 அவதாரத்திலையும் ஒரு அவதாரமும் மனிதனை மீட்கிறதுக்காக மனிதனுடைய பாவத்திலேருந்து மீட்டு அந்த முக்தி பெறதுக்குள்ள வழியை கொடுக்கறதுக்காக வந்ததாக இல்லை. சரியா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த அமைப்புல வந்து 4 அமைப்புல மேலே இருக்கிற அமைப்பு மட்டும்தான் முக்தி பெற முடியும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா அவங்க என்ன முனிவராக இருக்கணும் இல்லையா, காட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி தவம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ சரி இந்த அவதாரங்களாவது அப்படின்னா அவதாரங்கள்ல கூட வேதங்கள் இல்லை தன்னுடைய தாய் தகப்பன்மார் இல்லைன்னா என்ன சொல்லலாம் அவங்களோட சக்தி இழந்ததுனால அமிர்தத்தை கலக்கி சக்தி திரும்ப பெறுவது கொல்லுவது இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு மட்டுமே அவதாரங்கள் வந்ததே தவிர மனிதனுடைய பாவம் குறைகளை மாற்றிட்டு முக்தியை அடைவதற்கு பரநடி சேர்வதற்குள்ள வழியை எந்த அவதாரங்களும் அதில் சொல்லல. அப்போ நம்ம ஹிந்து சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா கல்வி செல்வம் தலையான செல்வம் அப்படின்னு நான் சொல்றேன்.
இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. ஆக்சுவலாக அதில் இருக்கு காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அதே போல தான் புரிதல் இல்லாத வாழ்க்கையும் வீண். ஆமென். தேடல் இல்லாத வாழ்க்கை என்னது? அறிவற்றது, வீணும் அது. அப்போ தேடல் இருந்தால் அதை அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்ளும்போது அதை புரிந்து கொள்வோம். புரிந்து கொள்ளும்போது அதன்படி நடக்க முடியும் இல்லையா? அப்போ அதை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு அந்த என்ன செய்தோம் அவனுக்கு முக்தி கடைசியில் கிடைக்கல அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை அது வீண். அப்படிதானே? அப்போ முக்தி அடைவதற்கு ஒரு வழி இருக்கானா? ஒரே ஒரு வழி அதுக்கு இருக்கு. அந்த வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த வழி இப்போ நான் அறிந்த அந்த வழியை சொல்லாமல் இருந்தால் அது தப்பு. எனக்கு ஒரு நன்மை கிடைச்சி நான் என்னுடைய சகோதரனுக்கு நான் சொல்லாமல் போனால் அது பெரிய தப்பு. ஆமாம். இனி பாவியான மனிதன் பரநடி சேரவும் முடியாது. ஆனாலும் உங்களை என்னை நேசிக்கிற அந்த இயேசு சாமி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார். அந்த வழியை தான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னார் அப்படின்னா, பாவம் செய்த ஒருவனும் அவர்கிட்ட போக முடியாது அப்படின்னும், பாவம் செய்ததுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லா பாவத்துக்கும் தண்டனை இருக்கு. இப்போ நம்ம ஆதி முதல் நான் எந்த பாவம் செய்யல, எனக்கு குறை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லை, கோபம் போயிட்டா கோபம் அடைந்த பாவம் தான், வைராக்கியம் கொண்டா பாவம், அப்புறம் பொறாமை கொண்டா பாவம், பொய் சொன்னா பாவம். ஆமாம். அடுத்தவனுடைய பொருளை இச்சித்தால் பாவம். அதே மாதிரி இன்னொருத்தருடைய பொருள் மேலே ஆசை கொண்டாலோ அதுவும் பாவம். எல்லாமே அந்த பாவத்தின் லிஸ்ட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது ஒருத்தனை வஞ்சிச்சு, இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் பண்ண முடியுதா? அதுலேயும் பாவம் தான். பாவம் நிறைய நிரம்பி இருக்குது உலகத்தில் ஃபுல்லாக. அப்போ எந்த மனிதனும் இதை சொல்ல போனால் எந்த மனிதனும் முக்தி அடைய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா பரலோகம் போக முடியாது அப்படின்றது தான் அதில் காரியம் இருக்குது. ஆனால் அவர் சொன்னதுபடி பாவத்துக்கு தண்டனை இருக்கு இல்லையா? அப்போ அந்த தண்டனையை வாலண்டியரியாக ஒரு ஆள் ஏற்றுக்கிறார். இப்போ நான் செய்த தப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்திய சட்டமோ வேர்ல்டில் இருக்கிற எந்த நாட்டிலையும் அந்த சட்டம் கிடையாது. இப்போ நான் செஞ்ச பாவத்தோட தண்டனையை நான் தான் பெற்றுக்கொள்ளணும், அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்காத இலவசமான காரியம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு தெய்வமாக இருந்தவர். அவர் எப்படி வந்தார்னா மனிதன் சாயலில் வந்தார். ஏன்டா மனிதன் செய்த பாவத்தின் தண்டனை மனிதன் சாயல்ல. அவர் தான் உண்மையான என்ன சொல்லலாம் அவதாரம்னு சொல்லாரு. அவர் மனிதனுக்காக மனிதன் சாயல் எடுத்து வந்தார். என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை ஒப்பு கொடுத்தார். மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். இப்போ நான் செஞ்ச பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனை அனுபவிச்சார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனிதனுக்காகவும் நான் ஒரு ஆள் மறிக்கிறேன், எல்லா மனிதன் செய்த பாவத்துக்காகவும் நான் ஒரு ஆள் மறிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, அவரை நம்பணும். அவரை நம்புறது என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நம்பணும். அப்படி பிலீவ் பண்ணி அவரில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்வாதாரங்கள் மாறும். அவரை போல நற்குணங்கள் உண்டாகும். நற்குணங்கள் உண்டானா மட்டுமே நம்ம அந்த முக்தி அடைய முடியும். இல்லைன்னா அதுவும் இல்லை. சொல்லுவாங்க இல்லை வந்தோட எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்து, அப்படி கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். கிறிஸ்தவர்களானாலும் சரி, இந்து நண்பர்களானாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அதான் முடிவை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மேல, ஆண்டவர் மேலே யாரெல்லாம், குமாரனை கிறிஸ்து மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாம அப்படின்னா அழிந்து போகாம நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னது? முக்தி, ஆண்டவரோடு உள்ள ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
வரை தந்துள்ளே போகிறார். இயேசு ஆண்டவர் தந்தர்லி இவ்வளவாய் நம்ம மேல அவர் அன்பு கூறுத்தார். அதனால இந்த இயேசு ஆண்டவர் கொடுத்தார். இயேசு ஆண்டவர் ஆக்சுவலா தேவனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னன்னா மனிதனுக்காக மனிதன் சாயல பெற்று வந்தார். அதனால அவருக்கு இயேசுன்னு பேர் இடப்பட்டது. அதுக்கப்புறம் மரித்து உயிரோட எழுப்பினார். அந்த தண்டனை ஏற்று மரித்து உயிரோட எழும்பினார். இனி திரும்பவும் அவர் வர போறாரு. உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம் அந்த மனித சாயல் கிடையாது. தேவனுடைய மகிமையின் சாயல்ல வந்துட்டார். இப்ப என்னன்னா திரும்ப அவர் வர போறாரு. எதற்காக அப்படின்னா யாரெல்லாம் முக்திக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு செல்வதற்காக. இல்ல அதுக்கு முன்னால் நமக்கு மரணம் நடந்தது அப்படின்னு அந்த வேறுபாடு நடந்துருச்சுன்னா யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ நம்பி பரிசுத்தமா வாழ்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பா போயிடும். இதுதான் கன்க்ளூஷன். அப்ப அவரை நம்பணும், அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்பணும், ஆண்டவரே உங்களை நம்புறேன், அதே போல ஏக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளணும். இது சிம்பிளான காரியம்தான். ஆனா இந்த சிம்பிளான காரியத்தை ஒரு பெரிய மோட்சமே நமக்கு வைத்திருக்காங்க. நம்ம இந்த சிம்பிளான காரியத்தை செய்யாம மோட்சத்தை தவற விட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அதான் நான் சொன்னேன், அந்த நம்பிக்கை வேற எந்த வேதங்களும் கொடுக்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த நற்செய்தியை பரப்பணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறி மாறி அனுப்பி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயனுள்ளதாக மாறும். அது ஒரு ஊழியம், ஒரு சேவை, ஒரு ஊழியம். நான் இந்த நன்மையை யாருக்கும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா நான் திருடேன் இல்லையா? நான் அறிந்து கொண்ட நன்மையை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் நல்ல மனிதன் அப்படின்னா. முக்தி அடைகிறதுக்கு வழி இதுதான். அவரே வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்றத சொல்லி இந்த சம்பாஷணையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இதை எல்லாருக்கும் தெரியும்படியாக நல்ல விருது சொன்னால நன்றி. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்.